ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2371வது பகுதி. குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியின் 7ஆம் திருமொழியினுடைய பாசுரங்களின் ஒரு தொகுப்பிற்காக இன்று நாம் இணைந்திருக்கிறோம். ஏன் இந்த தொகுப்பு என்று சிலருக்கு ஐயம் வரலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரமாக நாம் அனுபவித்தாலும் கூட அந்த திருமொழி, அந்த பிரபந்தம் முழுக்க என்ன சொல்லுகிறது என்பதை மொத்தமாக அனுபவிக்கும் போது அதனுடைய சுவையே தனிதான். அது மட்டுமல்ல, ஒரு மீள் பார்வையாக பீஸ் மீளாக அனுபவித்ததை ஒரு மொத்தமாக அனுபவிக்கும் போது அதனுடைய தொகுப்பான செய்திகள் நமக்கு கிடைக்கும் என்கிற காரணத்தினால்தான் இந்த தொகுப்பு வழங்கப்படுகிறது. இந்த 7ஆம் திருமொழிக்கான தொகுப்பு இன்று. கண்ணபிரானது பிள்ளை திருவிளையாடுகளை கண்டுகளிக்கும் போர் பேரு யசோதை பிராட்டியாருக்கு வாய்த்தது போல தனக்கு வாய்க்காததை நினைத்து பெற்ற தாயான தேவகி பிராட்டியார் அப்பெருமானை கண்டபோது கழிவிறக்கத்துடன் கூடிய பேச்சாக தேவகி பிராட்டியார் பாவனையிலே குலசேகர பெருமாள் பாடிய குலசேகர பெருமாள் மொழிந்த போக்கில் அமைந்துள்ளன இந்த திருமொழி பாசுரங்கள். தாலாட்டு பாட்டு என்ற அமைப்பிலே பாடல்கள் அமைந்துள்ளமை சிறப்பு. இது பிள்ளை தமிழில் தாளப்பருவம் என்பதொன்றாகும். சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கும்போது அனுமனை கண்டவுடன் ராமபிரான் தன் சக்தியை பயன்படுத்தி இலங்கையில் இருந்து தன்னை மீட்டுச் செல்லாமல் இருக்கிறாரே என்னும் அன்பினால் விளைந்த கோபம் மிகுந்து தர்மம் என்னும் காரணத்தால் ராஜ்யத்தை விட்டு என்னை காட்டிற்கு கால்நடையாக அழைத்து வந்த அவருக்கு துன்பமோ பயமோ வருத்தமோ இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ ராமபிரான் என்னை இழந்த பின் தைரியத்துடன் இருக்கின்றாரோ என்று ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே அவர் கேட்டதாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அந்த ஸ்லோகத்திலே தந்தை சொல் காக்க வேண்டும் என்னும் காரணத்தாலே அவர் காட்டிற்கு வந்தார் என்று நீங்கள் எல்லோரும் நினைத்திருக்கிறீர்கள். அதற்காக அவர் வரவில்லை என்பது இப்போது தெரிகிறது. இவரை நம்பி கைப்பிடித்த என்னை கைவிடுவதற்காகவே காட்டிற்கு வந்திருக்கிறார் என்று சீதா பிராட்டி சொல்வதாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா என்று மற்றொரு ஸ்லோகம் இருக்கிறது. அதாவது ஸ்ரீ ராமபிரான் எல்லா உலகையும் காப்பாற்றுபவர், தம்முடைய ஜனங்களையும் காப்பாற்றுபவர். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, இந்த லோகத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்றக்கூடியவர், தன்னுடைய ஜனங்களையும் ஸ்வஜனஸ்ய ச அவர்களையும் ரட்சிக்கக்கூடியவர் என்கிற பெருமையையும் அவர் கைவிட்டு விட்டாரே என்று பெருமாளை குறித்து ஊடினது போல குலசேகரரும் ஆயர் சிறுமியர் நிலையை அடைந்து ஊடினார். சென்ற திருமொழியிலே கோபியர் நிலையிலே இருந்து கண்ணபிரானோடு பிரணய கோபம் கொண்டு ஊடினார். எல்லா ஜீவர்களுக்குமே எம்பெருமானோடு பிராட்டிமாரை போலே உறவு உண்டு. ஆகையாலே அனைவரும் புருஷோத்தமனான அவனுக்கு பத்தினிகளே என்பதை அறிந்து எம்பெருமானிடம் ஈடுபட்டவராகையாலே சென்ற திருமொழியிலே இவர் ஊடினார். இப்படி ஊடுவதற்கும் உரிமையுடைய பகவத் விஷயத்தை அனாதிகாலமாக இழந்து விட்டோமே என்கிற குறை இவருக்கு தலையெடுத்தது. அதனாலே இவர் தேவகி ஆகிய தாயின் நிலை அடைந்து கண்ணனிடம் தன் குறையை சொல்லி தேவகியை புலம்பிய பாவனையோடு தம் குறையையும் சேர்த்து சொல்லும் பாசுரமாக இந்த 7ஆம் திருமொழி அமைந்திருக்கிறது. கிருஷ்ணனை பெற்றவளாயிருந்தும் பெற்ற அன்றைக்கே அவனை திருவாய்ப்பாடிக்கு அனுப்பிவிட்டவளாகையாலே சிறு குழந்தையாய் இருக்கும்போது அவனுடைய லீலைகளை அனுபவிக்க பெறாமல் இழந்திருந்து கம்சனை கொன்று முடித்து தன் தாயை அடைவதற்கு தடையாயிருந்தவை அனைத்தையும் போக்கி தங்கள் முன் தோன்றிய கண்ணனை கண்டபோது சிறுவயதில் தான் அவனுடைய லீலைகளை அனுபவிக்க பெறாத குறைகளை எல்லாம் சொல்லி புலம்பினாள் தேவகி பிராட்டி. அந்த புலம்பலைத்தான் குலசேகர ஆழ்வார் இந்த திருமொழியிலே சொல்லி அனுபவிக்கிறார். தேவகி கண்ணனை பெற்றாளே ஒழிய
ஒரு நாள் கூட அவனை வைத்திருந்து அந்த குழந்தை இன்பத்தை அனுபவிக்கவில்லை. மதுரையிலே ஜெயிலிலே அடைபட்டு கிடந்த தேவகிக்கு 8வது மகனாக 8வது குழந்தையாக பிறந்தான் கண்ணன் எம்பெருமான். 8வதாக பிறக்கும் குழந்தை கம்சனை கொன்றுவிடும் என்று அசிரீரி சொல்லியிருக்க, அதனாலே அதற்கு முன் பிறந்த குழந்தைகளெல்லாம் அவன் வெட்டி கொன்று விட்டான். இது 8வது குழந்தை. குழந்தை பிறந்தவுடன் அவனுக்கு அறிவிக்க சொல்லி உத்தரவு போட்டிருந்தான். ஆனால் அந்த காவலர்கள் எல்லாம் தூங்கிவிட்டார்கள். இவன் பிறந்தவுடன் தந்தை தாய் காலில் இருந்த விலங்குகள் எல்லாம் அறுபட்டு போயின. அவனே சொன்னான், என்னை கொண்டு போய் யசோதை பிராட்டி யமுனை ஆற்றை கடந்து சென்று யசோதை பிராட்டியிடம் விட்டுவிடுங்கள் என்று அறிவுறுத்த, வசுதேவர் அப்போது பெருத்த மழை பெய்தது. யமுனை ஆற்றிலே வெள்ளம் வந்தது. ஒரு கூடையிலே குழந்தையை வைத்து கொண்டு வடமதுரையில் இருந்து ஆயர்வாடிக்கு நடந்து அந்த யமுனையை ஆற்றை கடந்து செல்கிறார். அப்போது மழைக்கு ஆதிசேஷன் குடைபிடித்தான். யமுனை விலகி வழிவிட்டது. அங்கே கொண்டு போய் கண்ணன் எம்பெருமானை யசோதை பிராட்டி அருகிலே விட்டுவிட்டு திரும்பிவிட்டார் வசுதேவர் அதே இரவிலே. அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரே இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தவன் கண்ணன் எம்பெருமான். அதனாலே அவனுடைய பால லீலைகளை எல்லாம் இவள் அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை. அதை சொல்லித்தான் புலம்பு என்று புலம்பு இருக்கிறாள். அதையெல்லாம் தினம் ஒரு பாசுரமாக நாம் அனுபவித்தோம். இப்பொழுது அந்த 7ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை மொத்தமாக மீள்பார்வையாக பார்க்கலாம். ஆலை நீள் கரும்பு அன்னவன் என்று தொடங்கும் முதல் பாசுரம். ஆலையில் இட்டு ஆடத் தகுந்த நீண்ட கரும்பு போன்ற கண்ணனே உனக்கு தாலாட்டு. தாமரை போன்று விரிந்து அகன்ற திருக்கண்களை உடையவனே தாலேலோ. கடலின் நிறம் போன்ற நிறத்தை உடையவனே தாலேலோ. யானை குட்டி போன்றவனே தாலேலோ. நறுமணம் மிக்க நீண்ட குழலையுடைய என் மகனே தாலேலோ. இப்படி பலபடியும் சொல்லி என் வாய் திருப்தி அடையும்படி உன்னை தாலாட்டும் பாக்கியம் இல்லாத தாய்மார்களில் கடையான தாயாயிருக்கிறேன் என்று தேவகி புலம்பினாள். அடுத்து 2ஆம் பாசுரம். வடிக்கொள் அஞ்சனம் எழுது என துவங்கும் பாசுரம். கூர்மையை உடையதாய் மையிடப் பெற்றதாய் செந்தாமரை மலரை ஒத்ததான கண்களாலே தொட்டிலின் மேல் கட்டியிலே சட்டத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கும் கிளி முதலானவற்றுள் ஒரு பொருளை கூர்ந்து இனிதாக பொருந்த பார்த்து கொண்டிருப்பாய். கருத்த புறந்தாளை உடையதும் செந்தாமரை மலரை ஒத்த சிறுத்த சிவந்த அகவாயை உடையதுமான உனது திருவடிகளை முடக்கிக் கொண்டும் பருகின நீர் விளங்க பெற்ற மேகக்குட்டி போல கருமேகம் போன்ற அழகிய சிறுத்த திருவிரல்கள் எல்லாவற்றையும் உள்ளங்கையிலே அடங்கும்படி முடக்கி பிடித்து கொண்டும் ஒரு குட்டி யானை கிடப்பது போல பள்ளி கொண்டு அருளும் இந்த தொட்டிலே பள்ளி கொண்டு அருளும் அழகை கண்டு அனுபவிக்க பெறாத பாவியானேன். ஐயோ கண்ணபிரானே, ஒன்றும் அனுபவிக்க பெறாத பெரும் பாவியானேன் நான் என்று தேவகி புலம்பினாள். முந்தை நன் முறையன் புடை மகளிர் என துவங்கும் 3ஆம் பாசுரம். அன்பு சுரக்கப்பட்டவர்களான பரம்பரையாக வருகிற நல்ல உறவு முறையுடைய பெண்கள் தங்கள் தொடைகளிலே முறையாக வைத்து கொண்டு, என் அப்பனே, எங்கள் குலத்துக்கு ஒப்பற்றதொரு விளக்கானவனே, கருமேகத்தின் அழகை கொண்ட காளை போன்றவனே என்று இப்படியாக பலவாறு அவனை துதித்து கொஞ்சி, உன் தந்தையார் யார் காட்டு என்ற அளவிலே உன்னுடைய சிறந்த விரலினாலும் கடைக்கண்ணாலும் இன்னார் என் தந்தையார் என்று காட்ட அந்த பேற்றினை நந்தகோபர் பெற்றார். நல்வினையில்லாத என்னுடைய பதியான வசுதேவர் என்னை கை பிடித்த காரணத்தாலேயே நந்தகோபர் பெற்ற பேற்றினை பெறவில்லையே வசுதேவர் என்று புலம்பினாள். அடுத்து களிநிலா எழில் மதிபுரை முகம் என துவங்கும் 4ஆம் பாசுரம். கிருஷ்ணனே, மகிழ்வூட்டும் கதிர்களை உடைய முழு மதியனை ஒத்த திருமுகமும் திண்ணிதான திருக்கைகளும் திருமார்பும் வலிமை பொருந்திய திருத்தோள்களும்
தளிரையும் அஷ்டமி சந்திரன் போன்ற திருநெற்றியையும் உடைய இவை அழகு பெற்று விழுங்கும்படியான இளமை பொழியும் இன்பத்தை இப்போது என்னுடைய கண்ணாலே நான் அனுபவித்து நின்றாலும் இவள் என்னுடைய தாய் என்று நினைப்பதற்கு தகுதியான பிள்ளைமை பருவத்தில் உண்டான அளவற்ற மகிழ்ச்சியினை அனுபவிக்க பெறாமல் இழந்த பாவியான என்னுடைய உயிரானது தரித்து நிற்க வேறு வழியே இல்லையே என்று தேவகி புலம்புகிறாள். மருவனின் திருநெற்றியில் சுட்டி என்று துவங்கும் 5ஆம் பாசுரம். உன்னுடைய திருநெற்றியிலே பொருந்தி இருக்கிற சுட்டியானது அசையும்படி உன்னுடைய அழகிய வாயால் முத்தத்தை கொடுப்பது என்ன? உன்னுடைய தந்தையாரை போன்ற உன் வடிவழகை நான் பார்த்து என் மனமானது குளிரும்படி பார்த்திருக்கும் போது உன் சிவந்த சிறிய திருவாயில் விரல்களை வைத்துக்கொண்டு நீ சீற்றத்தோடு சொல்லுகிற மழலை சொற்கள் தான் என்ன? இப்படிப்பட்ட எவற்றிலும் இவற்றிலே ஒன்றையும் வேறு அற்றவளான நான் அனுபவிக்க பெறவில்லை. தெய்வனங்கை என்று சொல்லும்படியான யசோதை பிராட்டி அந்த பிள்ளை திருவிளையாளர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க பெற்றாளே என்று தேவகி புலம்பினாள். கண்ணம் தாமரை கண்ணனே என துவங்கும் 6ஆம் பாசுரம். குளிர்ந்த அழகிய தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனே, கண்ணபிரானே, நீ தவழ்ந்து கொண்டு எழுந்திருப்பது தட்டு தடுமாறி நடப்பதாகிற ஒரு நடையினால் சிவந்த புழுதி மண்ணிலே விளையாடி அந்த கோலத்தோடு வந்து என்னுடைய மார்பிலே நீ அணையும்படியான பேற்றினை நான் பெற்றிலேன் நந்தோ. அழகு பெற்று சிவந்து சிறிதான உனது கைவிரல்கள் எல்லாவற்றாலும் வாரிக்கொண்டு அமுது செய்த உன் உணவினுடைய மிச்சத்தை நான் உண்ணப்பெறவில்லை. இவற்றையெல்லாம் இழக்கும்படியான பாவத்தை நான் செய்தவளானேன். ஐயோ, என் தாயானவள் என்னை எதற்காக பெற்றாளோ என்று கழிவிறக்கத்தோடு தேவகி புலம்பினாள். குலகனே எந்தன் கோமளப்பிள்ளா என துவங்கும் 7ஆம் பாசுரம். எல்லோரோடும் கலந்து பரிமாறும் இனிய சுவாபம் உள்ளவனே, என் வயிற்றில் பிறந்த அழகிய குமாரனே கோவிந்தா, என்னுடைய குடங்கையில் பொருந்தி இருந்து வெள்ளமிடும் மிக்க அழகை உடைத்தாயும் மிகவும் இளையதான தளிர் போன்றதுமான திருக்கை ஒன்றாலே என்னுடைய ஒரு முலைக்காம்பை நெருடிக்கொண்டும் மற்றொரு முலையானது உன் மணிவாயில் இருக்க நடுநடுவே என் முகத்தை நோக்கி புன்சிரிப்பை உதிர்த்து கொண்டும் அழகிய உன் 2 கண்களாலும் பார்க்கிற அந்த பார்வையையும் புன்முறுவலையும் நான் இழந்தேனே, அந்த இன்பத்தை நான் இழந்தேனே என்று தேவகி புலம்பினாள். அடுத்து 8ஆம் பாசுரம். முழுதும் வெண்ணெய் அலைந்து என தொடங்குகிற பாசுரம். வெண்ணெயை குடத்தில் உள்ள அளவும் கீழ்வரை கையை விட்டு அலைந்து எடுத்து அப்போதுதான் அதிகமாக கையிலே கிடைக்கும் வெண்ணெய் என்று எண்ணி, தவறாக எண்ணி அப்படி எடுத்து உண்கின்ற இளந்தளிரையும் தாமரையும் போன்ற சிறிய திருக்கைகளையும் யசோதை அழகாலே அழகிய தாம்பாலே அடிக்க வர அதற்கு அஞ்சு நிற்கும் நிலையையும் வெளுத்த தயிர் பூசிய சிவந்தவாயும் அழுவதும் பின் பயந்து பார்க்கிற பார்வையும் அழகிய சிவந்த சிறிய வாய் துடிப்பதும் தொழுதல் செய்வதும் ஆகிய இவற்றையெல்லாம் நேரில் கண்ணார கண்டு அனுபவித்த யசோதையானவள் பேரானந்தத்தின் எல்லையை காணப்பெற்றாளே என்று தேவகி மொழிந்தனள். குன்றினால் குடை கவித்ததும் என துவங்கும் 9ஆம் பாசுரம். கோவர்தன மலையை குடையாக தாங்கி நின்றதும் அழகான குறவை கூத்தாடியதும் குடக்கூத்து ஆடியதும் கன்றாய் வந்த ஓர் அசுரனை கொண்டு விழாமரமாய் நின்ற அசுரன் மீது எரிந்து விளாங்காய்களையும் உதிர்த்ததும் அசுரனை கொன்றதும் திருவடி கொண்டு காளிங்க நர்த்தனம் செய்ததும் ஆகிய இவை முதலாக உள்ள வெற்றி பொருந்திய அழகிய பிள்ளை விளையாட்டுக்கள் அனைத்திலும் ஒரு விளையாட்டை கூட என் நெஞ்சு குளிரும்படி நீ அந்த பிள்ளைமை விளையாட்டை நிகழ்த்திய இடத்தில் இருந்து கண்ணார கண்டு கழிக்க பெற்றிலேன். இப்போது அவற்றை நான் காணத்தக்க வழி இருக்குமாகில் அதனை நீ எனக்கு காட்டியருளல் வேண்டும் என்று கண்ணனை கேட்கிறாள் தேவகி பிராட்டி. வஞ்சம் மேவிய நெஞ்சுடை என துவங்கும் 10ஆம் பாசுரம். வஞ்சனை பொருந்திய நெஞ்சை உடையவளான போதனையானவள் உடம்பு வற்றவும் உடம்பில் உள்ள குருதி வெளியில் கொளிக்கும்படியாகவும் நார் போன்ற நரம்புகள் கருகி உதிரும்படியாகவும் அவளுடைய நஞ்சு தோய்ந்த கள்ள முலையை நீ சுவைத்தும் என்மேல் கொண்ட அருளாலே உயிருடன் வளரப் பெற்றாய். அந்தோ
கம்சனுடைய ஆயுளை கட்டளித்த காளமேகம் போன்ற எந்தாய், நான் முலையை வீணாகச் சுமந்து கெட்டவரிலும் கடைகட்டவளானேன். உன்னை ஒழிய வேறு புகலிடம் வேறு ஏதும் இல்லாமல் இருக்கிறேன். என்றைக்காவது உன்னை கண்ணால் காண்போம் என்று உயிரை கையில் பிடித்து கொண்டு நிற்கிறேன், உயிர்க்கிறேன். உனக்கு தகுதியான நல்ல தாயாரை, யசோதை பிராட்டியாரை நீ தேடிக்கொண்டாய் என்று தேவகி புலம்பினாள். அடுத்து 11ஆம் பாசுரம். மல்லை மாநகர்க்கிறையவன் என துவங்கும் பலச்சுருதி. செல்வம் நிரம்பிய பெரிய நகரமான வடமதுரைக்கு தலைவனாயிருந்த கம்சனை வென்று வேற்றுலகுக்கு அனுப்பிவிட்டு இங்கே தேவகியிடம் வந்து சேர்ந்த கண்ணனின் மாயம் நிறைந்த எல்லையற்ற பிள்ளைமை குழந்தை பருவ விளையாட்டுக்கள் நிகழ்ந்தபோது காணப்பெறாத தெய்வத்தன்மை பொருந்திய தேவகியானவள் புலம்பிக் கொண்டு சொன்ன பாசுரங்களை கொல்லி நகருக்கு அரசராய் திருமாலின் திருவடிகளை தம் திருமுடிக்கு புனைந்துள்ளவருமான குலசேகராழ்வார் அருளி செய்த இந்த நல்ல இசையுடைய தமிழினாலாகிய சொல்மாலையை ஓதவல்லவர்கள் விரைவாக வைகுந்தத்தை சேரப்பெறுவர் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் குலசேகராழ்வார். அற்புதமான ஒரு பதிகம், திருப்பதிகம். இந்த திருமொழி மிகவும் பிரபலமானதும் கூட. வேறெங்கும் இல்லாத அந்த தேவகி புலம்பலை குலசேகராழ்வார் தான் தனித்தன்மையுடன் தந்திருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள். அற்புதமான இந்த திருப்பதிகத்தை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். 7ஆம் திருமொழி வியாக்கியான விவரணம் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது. கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன், கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன், குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த திருமொழியின் முன்னுரையோடு. அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.